திமுக அப்பவும் எதிர்கட்சியாக இருந்தது. இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிற்பாடும் ஒன்றிய அரசுக்கு ஒரு எதிர்கட்சி தாங்கிறது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஒன்றிய அரசுக்கு எதிர்கட்சியாக தான் நீட்டுங்கிறது ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துது. இவங்க எதிர்கட்சியாக தான் இருக்கிறாங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக தான் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இல்லாமல் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவு போராடினாங்களோ அதை விட கூடுதலாக போராடுறாங்க எல்லா விஷயத்துக்கும். மாநில அரசுக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதிக்கு கூட போராட வேண்டியிருக்கு, சட்டப்பட வேண்டியிருக்கு, கோர்ட்டில் கேஸ் போட வேண்டியிருக்குன்னு சொல்ல முடியாத துயரத்தோடு தான், சொல்ல முடியாத போராட்டங்களோடு தான், போர்க்குணத்தோடு தான் இந்த அரசு ஒன்றியம் சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீட்டு விளக்கு எப்படி கொடுத்துருவாங்க? லாஜிக்காக யோசிக்கணும். இதை கொடுக்க வேண்டிய நமக்கு கொடுக்க வேண்டிய நாம கொடுத்த பணத்தையே கொடுக்காதவங்க நீட்டு விளக்கு எப்படி கொடுப்பாங்க? கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்காக போராடுறாங்க. இன்னொரு விஷயம், இது வந்து மாநில அரசு நினைச்சா செய்ய முடியாது. இப்போ மாநில அரசுக்குள்ளார அதிகாரம் கொண்டவர் தான் முதலமைச்சர். அவ்வளோ செல்வாக்கு பெற்ற ஒரு முதலமைச்சர் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு ரயில் கிளம்பி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரயில் வந்து திருப்பதிக்கு போகுது, பெங்களூருக்கு போகுதுன்னா அந்த ரயில் வெள்ளிவாக்கத்தில் நிறுத்தணும்னு இந்த மக்கள்லாம் விரும்புகிறாங்க. அங்கேருந்து நிறைய பேர் ஏறுறாங்க. வழக்கமாக திருப்பதி போடுவதற்கு வெள்ளிவாக்கத்தில் நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் ஏறுவாங்க. அங்கே நிறுத்தலாம்னா அதை முதலமைச்சர் நினைச்சா நிறுத்த முடியாது. ஒரு நிமிஷம் வெள்ளிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயிலை ஒரு நிமிடம் நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் மாநில முதல்வருக்கு கிடைக்காது. அதுதான் அதே இருக்கு. அப்போ அதை நிறுத்தணும்னா ரயில்வே அமைச்சர் தான் இவர் கடிதம் எழுதி நிறுத்த முடியும். ஒரு நிமிஷம் வெள்ளிவாக்கத்தில் திருப்பதிக்கு போற ரயிலை நிறுத்துற அதிகாரமே மாநில முதல்வருக்கு இல்லைன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க நடைமுறைப்படுத்துற நீட்டை எப்படிங்க பண்ண முடியும்? அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க. பாஜக அரசு சொல்றதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. நீட்டுக்கு எதிராக அவங்க எதுவுமே ஒரு போர்க்குணத்தை கூட செய்யவே இல்லை, எதுவுமே பண்ணல. தீர்மானம் போட சொல்லி கட்டாயப்படுத்தாத தீர்மானம் போட்டாங்க. இன்னைக்கு திருப்பி அமைச்சிருக்கிறாங்கல்ல ஒன்றிய அரசு, அதே மாதிரி திருப்பி அமைச்சு ரொம்ப வருஷமானதை வெளியே சொல்லவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சு ஒரு பெரிய கேஸே போடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதே போல் கட்டாயத்தின் காரணமாக அன்னைக்கு போடப்பட்ட தீர்மானம் சட்டசபையில் போடுறாங்க எடப்பாடி அரசுல. அதை போட்டதை அவங்க திருப்பி அமைச்சிட்டாங்க. ஒரு நாள் பொறுத்து திருப்பி அமைச்சதை அவங்க வெளியவே சொல்லலைங்க. அந்த லட்சணத்துல தான் இருந்தது. அதை தான் சொல்றேன்.